தாவேகாவுக்கு இப்போ 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்ற மாதிரி இருக்கானுங்க. ரொம்பவும் காங்கிரஸோட இருக்கக்கூடாது. ரொம்பவும் பாஜகவோட இருக்கக்கூடாது. ரொம்பவும் காங்கிரஸோட இருந்தீங்கன்னா பாஜக உங்கள எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிப்பாங்க. தற்சமயம் பாஜக வந்து தாவேகா வந்து எப்படி செயல்படுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா பாஜக என்னென்ன நினைச்சாங்களோ அதை தாவேகா பண்ணிட்டானுங்க. திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க, திமுக கூட்டணியை உடைச்சிட்டாங்க, அதிமுகவை உடைச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் தாவேகா பண்ணிடுச்சு. அதனால தாவேகாவுக்கு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். தாவேகா நம்மகிட்ட ஏதாவது வாலாட்டினா அப்புறம் நம்ம வேலையை காமிக்கலாம்னு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு விஜய், நம்ம வந்து காங்கிரஸோட நம்ம நெருங்கி போக வேண்டாம், அப்புறம் பாஜக நமக்கு நிதி வராது, அதனால நம்மளும் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், நம்ம ரொம்பவும் பாஜக காங்கிரஸோட போய் இந்தியா கூட்டணியில் போய் அந்த மாதிரிலாம் பண்ணி பாஜக விருப்பத்தை வேண்டாம்னு அவரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். அதனால இப்போ வந்து என்னன்னா பாஜக வந்து இதுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கா இல்லையோ, திமுக ஒரு பக்கம், திமுக தாவேகா ரெண்டுமே இப்போ ஒரு மாதிரி பாஜகவோட ஒரு மாதிரி ஒரு ரொம்ப 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 ஒரு சாஃப்டான டீலிங்ஷிப் இதுல டீலிங்ல போயிட்டு இருக்காங்க. சாஃப்டான டீலிங்ல போயிட்டு இருக்காங்க. அது வந்து இவர் பாருங்க, பிரதான கோரிக்கை என்ன சார்? நீ சிஜேபியோட கர்மாமுச்சியோட பிரதான கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன் பண்ணணும். ஆனா இவங்க 2 பேர் அறிக்கை விட்டுருக்காங்க பாருங்க. ஸ்டாலினும் அறிக்கை விட்டுருக்காரு, விஜயும். ராகுல் காந்தி கைதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. அறவழியில் போராடின மாணவர்கள்லாம் விஜய் சொல்றாரு, அறவழியில் போடின மாணவர்கள். ஆனா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுன்ற அந்த கோரிக்கை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த முக்கியமான கோரிக்கை, அதுக்கு ஆதரவா எதிர்ப்பான்ற விஷயத்த சைலண்டா பின்னாடியே அதை பத்தி ஒண்ணு கண்டுக்காத நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு போறாங்க. நீட் தேர்வு ரத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியமா? இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியமா? நீட் தேர்வு யார் என்ன சொன்னாலும் மத்திய பாஜக அதை ரத்து பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அது இதுன்னு சொல்லி எதுவும் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை இந்த சிஜேபியோட கோரிக்கை பிரதான் ரிசைன் பண்ணணும். இறந்து போனவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும். வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள், கல்வி போன்ற விஷயங்களை டிரான்ஸ்பரண்டா இன்னும் வாய்ப்புகள் அதிகப்படுத்தணும்ன்றதான் 3 விஷயம் வச்சிருக்காங்க. அப்படி 3 விஷயம் வச்சு அந்த 3 விஷயத்தை விட்டுட்டு ராகுல் காந்தியை கைது பண்ணது கண்டிக்கத்தக்கது, அறவழியில் போராடினாங்க. அப்ப பிரதான் ராஜினாமா பத்தி உங்க கருத்து என்ன? ராகுல் காந்தி கைதுக்கு யாரை கண்டிக்கணும்? மத்திய அரசு தானே கண்டிக்கணும். அப்ப மத்திய அரசை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலின் அதே மாதிரிதான், நீட் தேர்வை ரத்து பண்ணணும், அதுதான் இதுக்கு ஒரே வழி. அப்போ ராகுல் காந்தியை கைது பண்ணது, சிஜேபியோட தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டிய அந்த கோரிக்கை, 2 பேருமே பாஜக ஒத்து ஊதுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சியில இல்ல, இருந்தாலும் 2 பேருமே பாஜகவுக்கு சாஃப்டா டீல் பண்ற ஒரு லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவருக்கு மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு ஒரு பயம், கொள்கை எதிரின்னு பேர் விஜய்க்கு. ஆனா மத்திய அரசு முழுசா எதிர்க்கிறதுக்கு ஒரு பயம். போலீஸோட அராஜகத்தை உலகத்துல இருக்கிற எல்லா கட்சியும் கண்டிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் கண்டிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா கட்சியும் கண்டிக்கிறாங்க, போலீஸோட அராஜகத்தை கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த அந்த போராட்டம் வந்து திசை திரும்பி போச்சு அப்படின்றாங்க. அது உண்மையிலேயே வன்முறையாக போய் முடிச்சிருக்கலாம், இவங்களும் கல்லடிச்சிருக்கலாம். திருமாவளவன் என்ன சொல்றாரு, போலீஸ்காரங்களோட மஃப்டி ட்ரெஸ்ல RSS காரங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு திருமாவளவன் டெல்லியிலேயே பேட்டி கொடுக்குறாரு.